சிவகாமியின் சபதம் அத்தியாயம் 10 கண்கட்டு மாயம். அத்தியாயம் 10 கண்கட்டு மாயம். பரஞ்சோதி தரையில் படுத்தவுடனே கண்ணயர்ந்தான். ஆயினும் அவன் நல்ல தூக்கம் தூங்கினான் என்று சொல்வதற்கில்லை. ஏதேதோ பயங்கர துர்க்கனவுகள் தோன்றித் தூக்கத்தைக் கெடுத்தன. ஒரு சமயம் 5-6 புத்த பிக்ஷுக்கள் வந்து அவனைச் சூழ்ந்து நின்றார்கள். அவர்களில் ஒருவர் தம் கையிலிருந்து தீபத்தை தூக்கி பரஞ்சோதியின் முகத்தில் வெளிச்சம் விழும்படி பிடித்தார். ஆமாம், நாகநந்தி சொல்வது சரிதான், இவன் முகத்தில் அபூர்வமான களை இருக்கிறது. இவன் மகாவீரன் ஆவான், அல்லது மகாத்மா ஆவான் என்று யாரோ ஒருவர் சொன்னது போலிருந்தது. இன்னொரு சமயம் அவனை ஒரு மதயானை துரத்திக் கொண்டு வருகிறது. பரஞ்சோதி சட்டென்று ஒரு பன்னீர் மரத்தின் மேல் ஏறிக்கொள்கிறான். புஷ்பக் கொத்துடன் கூடிய ஒரு பன்னீர் கிளையை ஒடித்து யானையின் மேல் போடுகிறான். அச்சமயம் திடீரென்று குதிரை வீரர்கள் தோன்றி, அடப்பாவி, கோயில் யானையைக் கொன்று விட்டாயா என்று கூவிக்கொண்டே தங்கள் கையிலிருந்த வேல்களை அவன் மீது எறிகிறார்கள். மற்றும் ஒரு பயங்கர கனவு. நாகநந்தியடிகள் வந்து அவன் பக்கத்தில் நின்று அவனுடைய முகத்தை உற்றுப் பார்க்கிறார். அப்படி பார்த்துக் கொண்டிருக்கும்போதே அவருடைய முகமானது படமெடுத்தாடும் பாம்பின் முகமாக மாறுகிறது. அந்தப் பாம்பு அதனுடைய மெல்லிய பிளவுபட்ட நாவை நீட்டி அவனுடைய முகத்தை தீண்ட வருகிறது. பரஞ்சோதி அலறி புடைத்துக் கொண்டு எழுந்திருந்தான். பார்த்தால் நாகநந்தி அடிகள் உண்மையாகவே அவன் அருகில் நின்று அவனைக் குனிந்து பார்த்துக் கொண்டிருந்தார். பிள்ளாய், ஏன் இப்படி பயப்படுகிறாய்? ஏதாவது துர்க்கனவு கண்டாயா என்று பிக்ஷு கேட்டார். பரஞ்சோதி, இல்லை, நீங்கள் திடீரென்று தொடவே கொஞ்சம் திடுக்கிட்டேன் என்றான். பொழுது விடிய இன்னும் ஒரு முகூர்த்தந்தான் இருக்கிறது. புறப்படு, போகலாம். பொழுது விடுவதற்குள் இந்தக் கோட்டையைக் கடந்து போய்விட வேண்டும் என்றார் பிக்ஷு. ஏன் சுவாமி என்று பரஞ்சோதி கேட்டான். புத்த தேவருடைய ஆக்ஞை. உன்னை அபாயத்திலிருந்து தப்புவிக்கும்படி எனக்கு ஆக்ஞை கிடைத்துள்ளது. என்னிடம் உனக்கு இன்னும் நம்பிக்கை வரவில்லையா என்று நாகநந்தி கேட்டார். போகட்டும், பொழுது விடியும் வரையில் நான் சொல்கிறதைக் கேள். கோட்டைக்கு வெளியே உன்னைக் கொண்டு போய் விட்டுவிடுகிறேன், அப்புறம் உன் இஷ்டம் போல் செய் என்றார் நாகநந்தி. கனிந்த குரலில் கூறிய இந்த வேண்டுகோளை பரஞ்சோதியினால் மறுக்க முடியவில்லை. ஆகட்டும் அடிகளே என்றான். அப்படியானால் உன்னுடைய கண்களைக் கட்டி இவ்விடமிருந்து அழைத்துப் போக வேண்டும். சம்மதமா என்றார் பிக்ஷு. பரஞ்சோதி ஒரு நிமிஷம் திகைத்து நின்றுவிட்டு, எப்படியானாலும் சரி என்றான். உடனே நாகநந்தி அடிகள் ஒரு சிறு துண்டை எடுத்து பரஞ்சோதியின் கண்களை சுற்றிக் கட்டினார். பிள்ளாய், என் கையை பிடித்துக் கொண்டே வரவேண்டும் என்றார். நாகநந்தி நடக்கத் தொடங்கினார். பரஞ்சோதியின் நெஞ்சு படக் என்று அடித்துக் கொண்டது. ஆயினும் அவன் பிக்ஷுவை பின்பற்றி நடந்தான். முதலில் புத்த விஹாரத்தின் வாசல் வழியாக வெளியேறுவது போலத் தோன்றிற்று. பின்னர் வீதியோடு நடந்து போவதாகத் தோன்றிற்று. பன்னீர் புஷ்பங்களின் வாசனையிலிருந்து அன்று முன்னிரவில் இறங்கிய இடமாக இருக்கலாம் என்று ஊகித்துக் கொண்டான். இன்னும் சிறிது தூரம் நடந்த பிறகு போகும் திசை மாறியது. சற்று நேரத்துக்கெல்லாம் மீண்டும் பன்னீர் பூவின் நறுமணம். வந்த வழியே திரும்பிப் போகிறோமா என்ன? இந்தப் பொல்லாத பிக்ஷு எனக்கு வழி அடையாளம் தெரியாமல் இருப்பதற்காக இப்படி இழுத்தடிக்கிறார் போலும் என்று பரஞ்சோதி எண்ணிக்கொண்டான். மறுபடியும் ஒரு கட்டிடத்துக்குள் பிரவேசிப்பது போலிருந்தது. அகிர் புகையின் மணத்திலிருந்து இது ராஜவிஹாரந்தான் என்று தீர்மானித்தான். பிறகு சிறிது நேரம் இருளடைந்த குகைகளின் வழியாக சுற்றிச் சுற்றி வருவது போல் தோன்றியது. கண்ணைக் கட்டியிருந்தபடியால் வெகு நேரம் முடிவே இல்லாமல் நடந்து கொண்டிருப்பதாகப்பட்டது. அடிகளே, கிட்டத்தட்ட வந்துவிட்டோம், இன்னும் கொஞ்சம் பொறு என்றார் பிக்ஷு. திடீரென்று ருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்துவிட்டதாக பரஞ்சோதி உணர்ந்தான். பரஞ்சோதி, நாம் வரவேண்டிய இடத்துக்கு வந்துவிட்டோம். கண்கட்டுச் சோதனை முடிந்தது என்று சொல்லிக் கொண்டே அடிகள் கட்டை அவிழ்த்தார். அவன் கண் முன்னால் அத்தகைய சௌந்தரியக் காட்சி தென்பட்டது. அகழி நீரில் அஸ்தமன சந்திரனின் வெள்ளிக்கிரணங்கள் படிந்து
உருக்கிய வெள்ளி ஓடையாக ஓடிக்கொண்டிருந்தன. அகழிக்கப்பால் மரங்கள் அடர்ந்த வனப்பிரதேசமே காணப்பட்டது. அகழியில் ஒரு படகு மிதந்தது. ஒரு இளம் பிக்ஷு கையில் துடுப்புடன் படகில் நின்றார். பெரிய பிக்ஷுவும் பரஞ்சோதியும் படகில் ஏறினார்கள். இந்த அகழியைத் தாண்ட படகு என்னத்திற்கு? எளிதில் நீந்திக் கடந்து விடலாமே என்றான் பரஞ்சோதி. ஆம், நீந்தத் தெரிந்தவர்கள் நீந்தலாம் என்றார் நாகநந்தி. அதோ பார் என்றார் பிக்ஷு. சற்றுத் தூரத்தில் ஒரு முதலை பயங்கரமாக வாயைத் திறந்தது. ஐயோ என்றான் பரஞ்சோதி. இம்மாதிரி நூற்றுக்கணக்கான முதலைகள் இந்த அகழியில் இருக்கின்றன. யுத்த காலங்களில் திறந்து விட்டு விடுவார்கள். நேற்று ரவு திறந்து விட்டிருக்கிறார்கள் என்றார் பிக்ஷு. அப்படியானால் யுத்தம் வருவது நிஜந்தானா என்று பரஞ்சோதி கேட்டான். படகு அகழியின் அக்கரையை அடைந்தது. தொடர்ந்து பார்ப்போம். சிவகாமியின் சபதம்.